இந்த பைபிளை சரியா தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் எப்படி வருவார்? அரை வீட்டுக்கு உள்ள வந்திருக்காருன்னா போகாதுங்க. வனாந்தரத்தில் வந்துட்டாருன்னா போகாதுங்க. எங்களுக்கு என்கிட்ட இப்போ பேசினாரு, ஒரு அற்புதம் இப்போ காட்டிட்டா கூட நான் பாருங்க, ஒரு சப்பானியை நடக்க வச்சாச்சுன்னு சொன்னாலும் போகாத. வானத்தில் நான் அக்கினி இறக்கி காட்டினாலும் போகாத. ஏன்னா பிசாசு அக்கினி இறக்குவான்னு பைபிளில் இருக்கு. ஜனங்கள் ஏமாற, வஞ்சிக்கப்பட, இதை நம்ம இந்த பேச மாட்டாங்க. உண்மை. இயேசு என்ன சொன்னார் அப்படிதான். நீ ஆயத்தமாயிரு, வேலையை விட்டுட்டு ஓடாண்டாம். எங்கேயாவது 40 நாள் இருப்போம், 21 நாள் இருப்போம், 7 நாள் இருப்போம், வந்துடுவாருன்னு சொல்லி எந்த ஒரு ஆள் தமிழ்நாட்டில் தீர்க்கதரிசியோ வெளிநாட்டிலேன்னு வந்தோ நாங்கள் பீச்சில் கூட்டம் வைக்கிறோம், இல்லைன்னா எங்கள் இடத்துல நிறைய இடம் இருக்குது, கட்டடம் கட்டி போட்டிருக்கிறோம், தங்கலாம், வந்துருங்க சொன்னால் வேலையை விட்டுட்டு போகாத, அந்த இடத்துக்கு போகாத. அநேகர் வந்து சொல்லுவாங்க, அங்கே வந்திருக்கிறார், இங்கே வந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. இயேசு தான் சொல்லுவார், நீங்கள் போகாதுங்க. பாருங்க, செப்டம்பரில் வந்துடுவாருன்னு சொல்லி எத்தனையோ வெளிநாட்டில் உள்ள மலைகளில் போய் அப்படியே பாடி ஆராய்ச்சிட்டு கிடந்திருக்கு. ஒருத்தன் வந்து வீட்டையும் நிலத்தையும் விற்று 2 கோடிக்கு மேலே கொண்டு கொடுத்துருக்கான் போல. இப்போ ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறான். வலைதளத்தில் அதை போட்டிருந்து. அப்போது பாருங்க, போகாதுங்க. நான் என்ன சொல்லணும்னா, நீ வந்து 2 பேர் வயலில் இருப்பான், 2 பேர் என்ன செய்வான், எந்திரம் அரைப்பாங்க, 2 ஸ்திரீகள் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவா, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, 2 பேர் உழுவாங்க, உறங்குவாங்க. இப்படி தான் சொன்னார். அப்போ வேலை செய்துட்டு நீ ஆயத்தமாயிரு, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆவியில் அனலாயிரு, பரிசுத்தமாக ஆயத்தமாயிரு. எப்போ வந்தாலும் அவர் உன்னை எந்த இடத்துல போனாலும், நீ வாகனத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் நீ மேலே போயிடுவ, மறுபாவி போயிடுவ. பாருங்க, இதுதான் இதுக்கு ரகசியம்.